அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய ஆலயம் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள எண்கண் முருகர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள் கோவில் உள்ள ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள் ஆகும். இவரை மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது தரிசனம் செய்திட அனைத்து தோஷங்களும் விளங்கி வாழ்வில் பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும் கிடைக்கும். மேலும் இந்த முருகர் ஆலயத்தின் வளாகத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கியமான தலம் சில்ப முனிவர் ஜீவசமாதி ஆகும். கோவிலின் நுழைவாயிலில் வன்னி மரத்துக்கு அடியில் ஐயாவரது ஜீவசமாதி அமைந்துள்ளது. இதில் விநாயகர் அவர்களின் விக்கிரகம் உள்ளது. இந்த ஜீவசமாதியை வணங்கிட்டு அதன் பிறகு முருகரை தரிசனம் செய்து பின்பு நாம் ஆதிநாராயண பெருமாளை வணங்கிட வேண்டும். இப்பொழுது ஆதிநாராயண பெருமாள் கோவிலின் குருக்கள் ஐயா ராஜபட்டாச்சாரியர்கள் பேசுவதை கேட்போம். திருவாரூர் மாவட்டம் எண்கண் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பூமி நீலா சமேத ஆதிநாராயண பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு மூலவர் கருட வாகனத்திலேயே அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். நித்திய கருட சேர்வை. இது நமோ நாராயணாய வித்மனே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாது. பெருமாளுடைய திருநாமமானது ஆதிநாராயணன்னு பேர். பட்சிராஜன் என்று அழைக்கக்கூடிய கருடாழ்வார் மேல் அமர்ந்த திருக்கோலத்தில் பெருமாள் காட்சியளிக்கிறார். நித்திய கருட சேர்வை. சுமார் 1800 வருடங்களுக்கு முன்பு இந்த ஊரானது சமீபனம்னா வன்னிமரக்காடுன்னு அர்த்தம். இந்த வன்னிமரக்காட்டில் பிரபுமுனிவர்ங்கிற மகரிஷி தபம் பண்ணிட்டு இருக்கார் பெருமாளை பார்க்கறதுக்காக. அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற போது சோழ அரசருடைய ஆட்சி காலம், சோழ அரசர் சிங்கத்தை வேட்டையாட தன் குதிரைப்படையோடு வந்ததாகவும் அதன் சத்தம் கேட்டு பிருகுமுனிவருடைய தவம் களையப்பெற்றது. தவம் களையப்பெற்ற பிருகுமுனிவர் அரசரை பார்த்து சிங்க முகத்தோடு அலையக்கடைவாயின்னு சாபமிட்டார். நானும் அரசராச்சே, என்னோட சாபத்தை விமோசனம் தரணும்னு ஒரு அரசர் பிரார்த்திக்கவே விருதக்காவேரி அப்படிங்கிற வெட்டாத்தில் ஸ்தானம் செய்து தைப்பூச திருநாள் பௌர்ணமி அன்னைக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொன்னார். அவ்வாறே அரசர் செய்ய பெருமாள் வைகுண்டத்திலிருந்து கருடவாகனத்தில் தோன்றி முருகபெருமான் மயில் வாகனத்தில் வன்னி மரத்தில் காட்சி கொடுத்து ஸ்தல வரலாறு கூறப்பட்டுள்ளது. மிருகண்ட மகரிஷிக்கு சாபத்தை விமோசனம் அளித்த ஸ்தலம் மிருகசீருஷா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருகசீருஷா நட்சத்திர திருக்கோவில். மார்புல மகாலட்சுமி தனித்தாயார் சன்னதி கிடையாது. இங்கே திருவாரூர்லேருந்து மோந்தனூர் என்ற பஸ் ஸ்டாப் பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் வந்தால் எண்கண் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு அருகாமே பக்கத்திலேயே இந்த ஆதிநாராயண பெருமாளுடைய திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு கும்பகோணத்திலிருந்து வருபவர்கள் காப்பனாமங்கலம் என்று அழைக்கக்கூடிய காப்பனாமங்கலம் கைகாட்டியில் இறங்கி அங்கிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் வந்தால் எண்கண் ஆதிநாராயண பெருமாள் திருக்கோயில் அடையலாம். காலை 8 மணி முதல் 12 மணி வரை ஆலயம் திறந்திருக்கும். ஆலயத்திற்கு வந்துவிட்டு அர்ச்சகருக்கு ஃபோன் செய்து அர்ச்சனை செய்து கொள்ளலாம். மாலை 4:30 மணி முதல் 7 மணி வரை ஆலயம் திறந்திருக்கும். பெருமாளுக்கு தேவையான அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளுடைய திருவருள் பெற வேண்டுமாய் பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன். வணக்கம்.